பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு இந்த வசனம் ஆரம்பிக்குது. அதாவது நம்ம அநேக நேரம் ஆலயத்துக்கு வரோம், ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆலயம் என்கிறது ஒரு ஸ்தோத்திர பலி செலுத்துறதுக்கு நம்ம சபை கூடி வருகிறதான இந்த காரியங்களுக்காக தேவன் வைத்திருந்தாலும் நம்முடைய சரீரத்தை தான் ஆண்டவர் முதலாவது ஆலயம் என்று குறிப்பிடுகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொன்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம தான் அந்த ஆலயம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு பரிசுத்தமாக இருக்கணும். ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆலயத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தோன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறது, துதிக்கிறது, இந்த மாதிரி முழுவதுமே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் மட்டும்தான் ஆலயத்தில் நடக்கும். ஆலயத்தை எப்பயுமே நம்ம ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்போம். ஆலயத்தில் ஒரு சின்ன தூசி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு அப்பப்போ நம்ம சபையை சுத்தம் பண்ணுகிறது உண்டு. அப்போது ஆலயம் அவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே போல் நம்முடைய அந்த ஆத்துமாவை, நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலத்தை நம்ம பேணி பாதுகாக்கிறது போல் நம்முடைய சரீரத்தை நம்ம பேணி பாதுகாக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆத்துமாவில் எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்துகிறதான துதியும், எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமான ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கப்படுகிற இடமாகவும் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுகிற இடமாகவும் அது இருக்கணும். அதாவது நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஒரு நாளில் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறத நம்ம பார்க்க முடியும். அப்போது நம்ம எப்பயுமே நினச்சிக்கிறது 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணிட்டா போதும், அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆண்டவர் கேட்குறதே எப்படி கேட்குறாருன்னா 1 மணி நேரமாவது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஸ்கூலில் பிள்ளைங்கிட்ட டீச்சர்ஸ் திட்டும்போது சொல்லுவாங்க, 35 மார்க்காவது எடுக்க முடியாதா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பேசிக்காக ஒரு பாஸ் மார்க்கு அப்படின்றத அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி ஆண்டவர் 1 மணி நேரத்தை குறிப்பிடுறாரு. ஆனால் இருக்கிற பிஸி ஷெட்யூலில் ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருக்கு கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. காக்கா குளியல் மாதிரி போகிற அவசரத்தில் ஒரு ஜபத்தை போட்டுட்டு ஓடுறதுக்கு தான் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அநேகம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. தேவன் நம்ம 24 மணி நேரமும் பாதுகாத்துட்ருக்கார். போகிற இடம், வர்ற இடம், எல்லா இடத்துலையும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. அப்போ நம்ம அவரை எவ்வளவா சார்ந்து கொள்ளணும் அப்படின்னு பாருங்களேன். இன்னொன்று, ஜெபம் அப்படின்ன உடனே நம்ம ஒரு இடத்துல போய் உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சாதான் ஜெபம் அப்படின்னு இல்லாதபடி நம்முடைய அந்த ஆத்மா எப்பொழுதும் ஆண்டவரோட ஒரு கனெக்ஷன்லேயே அது இருக்கணும். என்ன காரியங்கள்னாலும் தேவன்கிட்ட தெரியப்படுத்தி தேவன்கிட்டருந்து பதிலை பெற்றுக்கொண்டு அப்படியே நம்ம ஜீவியம் இருந்துச்சுன்னா அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியமாக இருக்கும். நம்ம இந்த வசனம் குறிப்பிடுகிறபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்ற அந்த வார்த்தையின்படி நம்ம தேவனுடைய ஆலயமாக நம்ம தொடர்ந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். இன்னொன்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அதாவது நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு சில நேரங்கள் செயல்படுறது உண்டு. ஆனால் ஆண்டவரே நமக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாரே அப்படின்ற அந்த ஒரு பயபக்தி நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். அந்த பயபக்தி இருந்தாலே நம்ம தேவனுக்கு பிரியமாக நம்ம மாற முடியும். அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் அப்படின்னா அதற்கேற்ற விதமாக நம்ம நடந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
எப்பயுமே சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஆரவாரத்தோடு கூட வருவார், ஆனால் அவர் போகும்பொழுது சத்தம் இல்லாமல் போயிடுவார் அப்படின்வாங்க. அப்போ நம்ம எப்பயோ ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அபிஷேகம் பெற்றோம், எங்களுக்குள்ளே தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் அப்படின்ற ஒரு பொய்யான நம்பிக்கையில் இல்லை, அனுதினமும் அனல் மூட்டி எழுப்பி ஆண்டவருடைய அபிஷேகத்தை காத்து கொண்டவர்களா, பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து நமக்குள்ளாக காத்து கொண்டவர்களாக நம்ம காணப்படணும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தவறான போதை வஸ்துக்களுக்கு அந்த மாதிரி இடம் கொடுக்கறது, இந்த சரீரத்தை கெடுக்கிற மாதிரி சில காரியங்களுக்கு இடம் கொடுக்கறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யும்போது இந்த ஆலயம் கெடுக்கப்படுது. அப்படி கெடுக்கப்படும் பொழுது அவனை தேவன் கெடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லும்போது நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோன்னா, போதை வஸ்துக்கள் எடுக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் தான் சரீரத்தை கெடுக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம இருப்போம். ஆனால் சரியானபடி பேணி பராமரிக்கலை, பாதுகாக்கலை அப்படின்னாலே அது என்னதான் ஆகும், கெடுக்கப்பட்டு தான் போகும். அதாவது ஒரு இடத்த நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், கொஞ்ச நாள் நமக்கு சுத்தம் பண்ண வாய்ப்பு இல்லை, அப்புறமா போய் அந்த இடத்த திரும்பி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் அசுத்தமாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்க முடியாது. அந்த இடத்துல தேவையில்லாத கரப்பாம்பூச்சி அது இதுன்ட்டு அது கூடு கட்டி அது வாழ்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறதையே நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு அந்த காரியங்கள் என்னாகுது, கெடுக்கப்பட்டு போகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது நம்முடைய ஆலயம் அப்படின்னா நம்முடைய சரீரத்தை நம்ம சரியானபடி பராமரிக்க வேண்டியது அவசியம். ஒரு சிலர் அதிகமாக வேலை பார்க்குறதுலையே இருப்பாங்க, குடும்பத்தாரை பராமரிக்கிறதுலையே இருப்பாங்க, தன்னுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, தான் சாப்பிட்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு விதத்தில் தியாகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த காரியங்களை செய்கிறது. ஆனால் அது ஒரு விதத்தில் நம்முடைய ஆலயத்தை கெடுக்கிறதான காரியம்தான். நம்ம கரெக்டாக நம்ம எல்லா டைமும் நம்ம சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒருவேளை நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டால் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி அது ஆகிடும். அதனால் அப்படி இல்லாதபடி நம்ம கரெக்டாக என்னென்ன செய்யணுமோ நமக்குரிய காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய ஆலயத்தை நம்ம பராமரிக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்படி அந்த ஆலயம் கெடுக்கப்பட்டால் அவனை தேவன் கெடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவராக கெடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நம்ம சரீரத்தை பாதுகாக்காத போது சில பலவீனங்கள் நமக்கு ஏற்படத்தான் செய்யும். அதனால் நம்ம சரீரம் தானே, நம்ம இந்த காரியம் தானே, பார்த்துக்கலான்ட்டு அப்படி அசால்ட்டாக இல்லாதபடி ஒரு சில காரியங்கள் இது செய்யணும் அப்படின்னா அந்த வழிமுறைகளை பின்பற்றி நம்ம வாழ வேண்டியது அவசியம். அடுத்து ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 27வது வசனம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 27வது வசனம். தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். அதாவது இந்த இடத்துல சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு அவர் சொல்லுகிறதான இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியுது. அவ்வளோ ஒரு பெரிய ஆலயம், இஸ்ரவேலர் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு தங்கத்தினால் இழைக்கப்பட்டு அவ்வளோ ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு இதில் தான் ஆண்டவர் இருப்பார், இந்த ஆலயத்தில் தான் வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லாதபடிக்கு இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் அப்படின்னு அவர் முடிக்கிறார். அப்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த கைகளினால் கட்டப்பட்ட அந்த ஆலயங்களிலே பிரியப்படுகிறதில்லை, ஆண்டவர் நமக்குள்ளே வாசமாக இருக்க விரும்புகிறார். அதனால் நம்முடைய காரியங்கள் மேலே நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏசாயா 66வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 66வது அதிகாரம் 1வது வசனம். இன்னொன்று இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி,
நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது அப்படின்னு இந்த தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அதாவது இவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே அப்படின்னு சாலமோன் சொல்கிறதையே நம்ம பார்க்குறோம். இவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு, ஆனால் அந்த தேவனை நம்ம அநேகர் மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்க, எதுலையாவது அடக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு படத்துக்குள்ளேயோ ஒரு சிலைக்குள்ளேயோ அவரை அடக்கி இதுதான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக, அந்த படத்துக்கு முன்பாக பணிந்து கொள்ளுகிறத அவங்க ரொம்ப பயபக்தியாக செய்கிறாங்க. ஆனால் அதில் தேவன் பிரியப்படுகிறது இல்லை. இதை சொல்லும்போது ஒரு சின்ன உதாரணமாக நான் இதை சொல்கிறேன். அதாவது நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம். நம்ம உயிரோடு இருக்கும்போது நமக்கு ஒரு படத்தை போட்டு மாலையெல்லாம் போட்டு எல்லா ஆராதனைகளும் செஞ்சால் நம்ம அதுக்கு ஒத்துக்குவோமா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டோம். அப்போ நம்ம தேவன் உயிரோடு இருக்கார், அவரை நம்ம படத்தில் அடக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடாது. இன்னொன்று, நம்ம நடமாடிக்கிட்டு உயிரோடு இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் ஒரு சின்ன பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு, இதுதான் அம்மா, அம்மா எனக்கு சாப்பாடு கொடுங்க, அம்மா அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க அந்த ஒரு சின்ன பொம்மையை அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு அளவுக்கு மேலே நமக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஏன்னா நம்ம இங்கே தான் இருக்கிறோம், இவ்வளோ பெருசாக இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க இந்த சின்ன பொம்மையை போய் எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இதே உதாரணம் தான். ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேவன், வானாதி வானங்களிலே வீற்று இருக்கிற தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஒரு விக்கிரகத்துக்குள்ளேயோ படத்துக்குள்ளேயோ நமக்கு தேவையான காரியங்களுக்குள்ளேயோ அடக்கி வச்சுக்கிட்டு இதுதான் தேவன் அப்படின்னு நம்ம பணிந்து கொள்ளுகிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் நமக்குள்ளே உலாவி நம்மோடு கூட இடைப்பட்டு ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணணும்னு தான் விரும்புகிறாரு. அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 48வது வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7வது அதிகாரம் 48வது வசனம். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். இதில் பவுல் தீர்க்கதரிசி தீர்க்கமாகவே அதை சொல்லிடுறார். உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களிலே வாசமாய் இருக்க மாட்டார் அப்படின்னு அவர் அவ்வளோ தெளிவாக சொல்கிறார். அதாவது நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கார் அப்படின்றத முதல்ல நம்ம அதை நம்பி கனப்படுத்தி நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் பரிசுத்தமாக இருந்து ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் சந்தோஷப்படுவார். அது நிமித்தம் நம்ம இன்னும் அதிகமாக நம்மளையும் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஆனால் நம்ம கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் தான் ஆண்டவர் வாசமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கணும். முதலாவது நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் நம்ம தான் அந்த ஆலயம் அப்படின்றத நம்ம இருதயத்தில் பதித்து வைக்க வேண்டியது அவசியம். இன்னொன்று, கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது எருசலேமில் தேவாலயம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறது கட்டாயம். மாத்திரமல்ல, சில பலிகளை இடும்படியாக ஆண்டவர் கட்டளை இட்டிருக்கிற பலிகளை இடும்படியாக தான் அவங்க போனாங்களே தவிர அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறந்தே போயிட்டாங்க. அந்த ஆலயத்தை குறித்த காரியங்களும் இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறதே பெரும்பாடு அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி வச்சுருக்காரு. சபையில் எந்த படங்களும் விக்கிரகங்களும் இல்லை, ஆனால் சபையில் ஆண்டவர் வாசமாக இருக்கிறார். ஏன்னா அநேக தேவ பிள்ளைகள் துதிக்கும்போது ஆராதிக்கும்போது அந்த இடத்துல தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்குது. இன்னொன்று, அதாவது வீட்டில் நம்ம ஜெபிக்க முடியாத தடைகள் நமக்கு அநேகம் உண்டு. ஒரு வீட்டில் ஜெபிக்கலாம் அப்படின்னு உட்காந்தா நமக்கு ஒரு நேரம் காலிங் பெல் அடிக்கும், ஃபோன் அடிக்கும், அடுத்து ஏதாவது ஆஃப் பண்ணோமா இல்லையான்ற ஒரு ஞாபகத்தில் நம்ம எழும்பி போவோம், டிஸ்டர்ப் ஆகும். இப்படிலாம் அநேக டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இருக்குது. ஆனால் சபைக்கு வரும்பொழுது அது நமக்கு எளிதாக இருக்கும் ஜெபிக்கிறதுக்கு. அதாவது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படும் பொழுது
அநேகர் சபை கூடி வருதில் விட்டு விடுற மாதிரி நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் அப்படின்றார். அப்போ சபை கூடி வருதல் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கட்டாயம் இருக்கணும் அப்படின்றது தான் புதிய ஏற்பாட்டுக்கால நியமனம். அடுத்து இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17வது அதிகாரம் 24வது வசனம். 17வது அதிகாரம் 24வது வசனம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். உலகத்தையே உண்டாக்குனார் அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய தேவன் அப்படின்றத இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. அதாவது பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஆனால் அதை விட்டுட்டு ஆராய்ச்சியாளர்கள் வேறு கிரகங்களில் போய் வாழலாமா அப்படின்னு எத்தனையோ முயற்சி பண்ணுறாங்க. கடைசியில் அதில் சிக்கிக்கும் பொழுது அது ரொம்ப பரிதாபமாக அது மாறுறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ சமீபத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அவங்க டீம் வந்து அந்த இடத்துல ஆராய்ச்சிக்காக 8 நாளும் என்னமோ இருக்க போனவங்க எத்தனையோ மாதங்களாக அங்கே இருந்து அவங்களுடைய சரீரம் எவ்வளவோ பாதிக்கப்பட்டு ரொம்ப முதிர் வயது ஆன மாதிரி அவங்க மாறி போனதை நம்ம வந்து பார்த்தோம். அவங்கள திருப்பி உலகத்துக்கு பூமிக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்ற அளவுக்கு அந்த நிலைமை மாறிப்போச்சு. அப்போது ஆண்டவர் வந்து இந்த பூமியை தான் கொடுத்துருக்குறாரு. பூமியை ஆண்டவர் படைச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே அப்போ பூமியை விட ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன் அப்படின்னு நினைக்கும்போது பூமியை விட பெரிய பெரிய கிரகங்கள் எத்தனையோ இருக்குது. பூமி தான் நமக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். அதையே நம்ம யாரும் இன்னும் சுற்றி முடிக்கல. ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், கேள்விப்படுறோம், ஒரு சில ஊர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, அதையே இன்னும் சுற்றி முடிக்கல, அவ்வளோ பெரிய பூமியாக இருக்குது. ஆனால் இந்த பூமியை விட பெரிய பெரிய கிரகங்களை படைத்த ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவனாக இருப்பார். அதனால் அவரை எதுக்குள்ளேயும் அடக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணாதபடி ஆண்டவர் வந்து நமக்குள்ளே உலாவணும்னு நினைக்கிறாரு, நமக்குள்ளே வாசம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதை நம்ம கனப்படுத்தணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற விதத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய காரியங்கள் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கணும். அதாவது நம்ம மதிக்கிறதான ஒரு நபர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம ஹாலில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி இருமுறதையோ ஒரு தும்முறதையோ கூட நம்ம வந்து ஒரு தேவையில்லாத ஒரு காரியமாக நம்ம நினைப்போம். அதுக்கு கூட நம்ம எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி தேவையில்லாதது எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அவ்வளோ அவங்கள கனப்படுத்துவோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா தேவையில்லாத எந்த காரியங்களும் நமக்குள்ளே வராதபடி, தீட்டான எந்த காரியங்களும் நமக்குள்ளே வராதபடி நம்முடைய ஆத்மாவை நம்ம பரிசுத்தமாக வைக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு சகோதரன் ஆலயத்தில் ரொம்ப ஆர்வமாக எல்லா காரியங்கள்லையும் ஈடுபடுகிற ஒரு சகோதரன். நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு வெளியே. அப்போ அவர் ஆலயத்தில் உட்காந்துருக்காரு. பார்த்தா திடீர்னு ஒரு இடத்துல தண்ணி சொட்ட ஆரம்பிக்குது நடுவில். அவருக்கு அதை தாங்கவே முடியல. இது என்ன ஆலயத்தில் போய் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த இடத்துல போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் முடிஞ்ச பிறகு மேலே போய் அதை போய் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு போனால் மேலே ஏறுறதுக்கே முதல்ல அவருக்கு முடியல. ஏன்னா அவர் நல்ல ஒரு சாப்பாட்டு பிரியராக இருக்கிறாரு, நல்ல வெயிட்டு. அவரால் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குதுன்னு வாங்களே, அது மாதிரி வாயிலையும் மூச்சு விடுறாரு, மூக்குலேயும் மூச்சு விடுறாரு. அந்த அளவுக்கு அந்த படியை ஏறி அவருக்கு போக முடியல. கடைசியில் மேலே போய் பார்த்து அந்த பழுதை அவர் பார்க்கணும், சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே ஆண்டவர் பேசுகிறாரு. நான் உனக்குள்ளே தான் வாசமாக இருக்கேன். உன்னுடைய இந்த சரீரத்தை, இந்த ஆலயத்தை பற்றி நீ கவலை இல்லாமல் இருக்கிறியே, தேவாலயம் இப்படி இருக்குது, அதை சரி செய்யணும்னு இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறியே அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆண்டவர் உள்ளே கொடுத்தோடனே அவர் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு.
அப்போ நம்முடைய இந்த சரீரமாகிய ஆலயத்தை நம்ம வந்து என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறோம், கெடுத்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையிலே கத்தியை வை அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி காரியங்களில் நம்ம வந்து கண்ட்ரோலாக இருக்கணும்னு அவர் மாற ஆரம்பிக்கிறாரு. இன்னொன்று, தன்னுடைய சரீரம் இன்னும் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை வந்து அவர் பண்ணுறாரு. நீச்சல் பயிற்சிக்கு போகிறாரு, வாக்கிங் போகிறாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சரீரத்தை பாதுகாக்கணும், ஆண்டவர் எனக்குள்ள வாசமாக இருக்கிறார் அப்படின்ற அந்த காரியங்கள் அவர் சீர்படும்போது பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் 2 படியாக ஏறி போகக்கூடிய அளவுக்கு அவர் வந்து மாறுறாரு. ஆலயத்தோடைய அந்த பழுதும் மாறுது, இவருடைய சரீரமாகிய இந்த ஆலயத்துடைய பழுதுகளும் எல்லாம் மாறிச்சு. அப்போ அதை குறித்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் வந்து விரும்புகிறார். முதலாவது நம்முடைய ஆத்துமாவை நம்ம பரிசுத்தமாக வைக்க வேண்டியது அவசியம். சரீரமாகிய இந்த ஆலயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தமாக பாதுகாக்கணும். தேவையில்லாத காரியங்கள் வராதபடிக்கு தேவையில்லாத காரியங்களை செய்து இந்த ஆலயத்தை கெடுத்து போடாதபடியும் நமக்கு பாதுகாக்க வேண்டியது அவசியம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி இந்த நாளிலே தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லி அப்பா நாங்கள் பார்த்தோமே. இந்த ஆலயத்தை நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, உமக்கு நன்றி 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 ராஜா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா. நாங்கள் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்தமாய் ஜீவிக்க, தேவையில்லாத தீட்டான அருவருப்பான காரியங்களுக்கு விலகி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே என்று அப்பா சாலமோன் சொன்னது போல அவ்வளவு பெரிய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோமே. உம்மை எந்த அப்பா விக்கிரகத்துக்குள்ளாகவும் படத்துக்குள்ளாகவும் அடக்காதபடி அதை குறித்த ஒரு ஞானத்தை ஆவிக்குரிய வெளிப்படுத்தலை எங்களுக்கு கட்டளை இடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி அப்பா நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டதுன்னு கேட்குறீங்களேப்பா. ஆவியானவரே அப்பா, அந்த காரியங்களிலே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்ள அப்பா அதிலே உமக்கு பிரியமானபடி ஜீவிக்க கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. கைகளினால் செய்யப்பட்ட அந்த ஆலயங்களிலே தேவன் பிரியமாய் இராதபடி எங்களுக்குள்ளே வாசமாய் இருங்கப்பா. நாங்கள் இன்னும் எங்களை அப்பா பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள உமக்கு பிரியமாய் எப்பொழுதும் ஸ்தோத்திர பலி, துதி பலி, விண்ணப்பங்கள் ஏறெடுக்க எப்பொழுதும் உம்மோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. விசேஷமாக தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தையும் நாங்கள் கொடுக்கப்பட்ட நாட்களிலே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே பாதுகாப்பாய் வைக்க எங்களுக்கும் ஞானத்தை கொடுங்க ராஜா. உம்முடைய சமூகத்திலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவரும் வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். காட் பிளஸ் யூ.